அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, வித்யாபியாசம் அதாவது அக்ஷராபியாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நாம எழுத்து வடிவுல ஒரு புஸ்தகத்துல ஒரு ஞானியினுடைய அனுபவமா அவர் எழுதி வச்ச விஷயங்கள நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வந்து, அது வெளியில வந்து நம்மளுடைய சக்திய விரயம் பண்ணி, அத செலவு பண்ணி நாம படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நம்மள நம்மளுடைய சக்திய வந்து செலவு பண்ண வைக்குதே தவிர, அத உண்மையான பொருள புரிஞ்சுக்க வைக்குதா அப்படின்னா இல்ல. அந்த உண்மையான பொருள் நமக்கு புரியறது கிடையாது. அதனால தான் சாமி சொல்றாரு, அந்த ஞானி வந்து ஒரு புஸ்தகத்த எழுதுறாரு தன்னுடைய அனுபவத்த அப்படின்னா, அவர் எங்க போய் எழுதினாரு? எங்க போய் ஒரு விஷயத்த அடைஞ்சு அவர் அத எழுதுறாருங்கிறத கவனிக்கணும். அவர் தனக்குள்ளார தன்னுடைய சக்திய வ தன்னுடைய புருவ மத்தியத்தில அசையாம நிறுத்தி, அதில இருக்கக்கூடிய அனுபவத்தில அவர் வந்து எழுதுறார் ஒரு புஸ்தகத்தில. அவங்களுடைய அனுபவத்த முழுவதும் எழுதிற முடியுமானா, எழுத முடியாது. ஒரு கற்கண்ட சாப்பிட்டாரு. அந்த கற்கண்ட பத்தி அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதணும் அந்த அனுபவத்த. என்னன்னு எழுதுவார்னா, கற்கண்டு வெள்ளையா இருக்கும். கற்கண்டு பார்க்கறதுக்கு கல்லு மாரியே கெட்டியா, திடத்தன்மையோட இருக்கும். அது சாப்பிட்டா இனிப்பா இருக்கும். அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினிஷன் அவர் குடுக்கலாம். ஆனா, அத நாம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த கற்கண்டினுடைய சுவை நம்ம நாவுல வந்துருமானா, வராதில்ல. நாம அத ருசி பார்க்காம, அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சாமி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருடைய அனுபவங்கள நாம அவர் என்ன முறையில அத அடைஞ்சாரோ, அந்த செயல்முறையில நம்ம போய் தான் அந்த தத்துவத்த புரிஞ்சுக்க முடியும். அவர் எழுதின அந்த விஷயங்கள வச்சு புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத சாமி சொல்றதுக்கு காரணம். அப்போ அவர் வந்து தன்னுடைய சக்திய புருவ மத்தியத்தில அடக்கி, அங்க நிலைநிறுத்திய ஒரு அனுபவத்த அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாமளும் அதே மாரி செஞ்சா தான், நமக்கு அங்க உள்ள இருக்கக்கூடிய தாது வந்து உணர்வு ஏற்படும். அந்த தாதுவுக்கு உணர்வு ஏற்படாம, நமக்கு பொருள் கிடைக்காது. நாம லௌகீக பொருள்கள பத்திரப்படுத்தி வைக்கிறது உள்ளுக்குள்ளார. அந்த மாதிரி அந்த சத்தியத்த எங்க வந்து கடவுள் வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நமக்குள்ளார தான். அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் உள்ள தான் இருக்குது. வெளியில இருக்கிறதெல்லாம் அத்தத்துவமா இருக்குது. அதாவது தத்துவம் இல்லாததா இருக்குது. அதனால தத்துவம் இல்லாத விஷயங்கள நாம படிக்கிறதுல வந்து நம்ம ஜீவன் விரயமாகுதே தவிர, அந்த பொருள் புரியறது கிடையாது. பொருள் புரியணும் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளார அந்தரங்கத்தில போய் அந்த தத்துவத்த உணரணும். அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்படி செய்யறதுக்கு பேரு தான் வித்யாபியாசம். அத செய்யாம நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள படிச்சோம்னா, நம்மளுடைய புக்திக்கும், அந்த ஸ்ருதிக்கும் அதாவது அறிவுக்கும் எந்த அளவுக்கு எட்டுமோ, அந்த பொருள் எந்த அளவுக்கு விளங்குமோ, அத மட்டும் தான் நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அந்த உண்மை தத்துவம் நமக்கு விளங்காமலே போயிரும். அப்படி நாம சரிவர புரிஞ்சுக்காதனால தான் பஞ்சபூதத்துக்கான கொள்கைகள நாம தவறா எண்றதுக்கு காரணமாகுது. ஞானிகள் பஞ்சபூதத்துக்கான கொள்கைகள அவங்க அந்த குணங்கள அவங்க வேற விதமா பார்த்தாங்க. உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்தாங்க. ஆனா நாம பஞ்சபூத கொள்கைகள நம்ம வெளியில பார்த்தோம். இந்த வித்தியாசம் வந்ததுக்கு காரணம், நாம அனுபவம் இல்லாம, நம்ம அறிவு கெட்டுன அளவுக்கு அத புரிஞ்சுக்கணும்னு நெனச்சது தான் காரணம் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்போ நமக்கு தாது உணர்வு உண்டானா தான், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சர்வ வக்கினனா நம்மனால இருக்க முடியும். அப்பதான் நமக்கு ஞானம் உண்டாகும். எல்லாமே தெரிந்த ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சாமி சொன்னார். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, அத்தியாயம் 6. நேத்தோட அத்தியாயம் 5 முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது அத்தியாயம் 6. அதுல வந்து சிஷ்யன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க முன்னாடி சொன்ன அந்த அத்தியாயத்தில் நீங்க சொல்லப்பட்ட அந்த விஷயம் வந்து எனக்கு விளங்கிடுச்சு. ஆனா, நீங்க இந்த அதாவது ஒரு சிருஷ்டியினுடைய உற்பத்திக்கு பஞ்சபூதங்கள் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்குது. பஞ்சபூதத்தினால எப்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா, இங்க வந்து பார்த்தா ஒரு உருவ வித்தியாசங்கள் இருக்குதே. குரங்கு ஒரு மாரி இருக்குது, மான் ஒரு மாரி இருக்குது, சிங்கம் ஒரு மாரி இருக்கு, யானை ஒரு மாரி இருக்கு, மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய உருவம் ஒரு மாரி இருக்குது. அப்போ இதெல்லாமே நம்மளுடைய பிரதிபலிப்புன்னு நீங்க சொன்னதுல, என்னுடைய பிரதிபலிப்புனா அது என்ன மாரி தானே எல்லா இடத்துலயுமே இருக்கணும். ஆனா இங்க எல்லாம் ஒரு உருவ வித்தியாசத்தோட இருக்குதே. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இத பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ சாமி கேட்குறாரு, நானாவித சிருஷ்டிகள் அப்படின்னு நீ எதை நீ நினைக்கிற? அதாவது விதவிதமா சிருஷ்டிகள் இருக்குன்னு நீ சொல்ற இல்லையா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அ அது என்னன்னா, நம்ம மனிஷன் சொல்லக்கூடிய நாம, அப்புறம் மிருகங்கள், காட்டுல வளர்றது, வீட்டுல நம்ம வளர்க்கக்கூடிய மிருகங்கள், அப்புறம் பறவைகள், அப்புறம் ஊர்வன, அதுக்கப்புறம் அந்த நீர்ல வாழ்றது, அப்புறம் எறும்பு, அப்புறம் இந்த புழு, பூச்சிக இந்த மாரி அநேகமான அ இனங்கள் வந்து இங்க இருக்குது. அந்த இன வித்தியாசம்ங்கிறது இங்க நெறையா இருக்குது. அப்போ நாம யார் இதுல அப்படின்னு சொல்லி கேட்டா,
மனிதர் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளே குறிப்பிட்டுக்கிறோம். அப்போ சாமி கேட்குறாரு, மனிதன் நம்மளை குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விசேஷ புத்தி இருக்குது நமக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் மனிதர்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது. எறும்புகளுக்கெல்லாம் 1 அறிவு தான் இருக்குது. யானைக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குது. யானை, சிங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குது. இந்த மாதிரி ஓரறிவுள்ள ஜாதிகள், ஈரறிவுள்ள அந்த இனங்கள், 3 அறிவுள்ள இனங்கள், 4 அறிவுள்ள இனங்கள், 5 அறிவுள்ள இனங்கள், அப்புறம் இறுதியாக 6 அறிவுள்ள இனங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த மற்ற மிருகத்தை விட அதிகமாக நம்ம யோசித்து ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒரு விஷயத்தை எளிமையாக முடிக்கிறதுக்கு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறோம். இங்கிருந்து விண்வெளிக்கு கூட நம்மளால் போய் சந்திர மண்டலத்துக்கு போய் ஒரு கொடியை நட்டிட்டு வர முடியும். செயற்கை மலையை நம்மளால் உண்டு பண்ண முடியும். ஒரு விவசாயத்தை ஸ்பீட் பண்ண முடியும். ஹைப்ரிட் விதைகளை உருவாக்கி அதை வந்து ஸ்பீடாக வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து மற்ற உயிரினத்தை விட நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒரு அறிவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அதனால தான் நமக்கு 6 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு நாமளே மனிதர்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ விசேஷ புத்திங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மனிதருங்கிறது நாம தான் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு இங்கே வந்து சொல்கிறோம். அப்போ மற்ற ஜந்துக்களுக்கெல்லாம் விசேஷ புத்தி இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மளை விட அது அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. அது இயற்கை என்னமோ அதோடு அனுசரித்து அதனால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுது. தூங்குது, சாப்பிடுது, அப்புறம் அந்த சம்யோகத்துக்கான அந்த விஷயங்களை செய்யுது. அதை தவிர அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு வீடு அப்படிங்கிறது அதுக்கு தேவையில்லை, சொத்து தேவையில்லை, ஒரு தொழில் தேவையில்லை, எதுவுமே இல்லை. அது கிடைச்சதை சாப்பிட்டு கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு அந்த தேவையானப்போ அந்த சம்யோகம் அதை வந்து செஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அது ஒரு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுது. அதுக்குன்னு ஒரு எய்ம் கிடையாது, ஒரு இலக்கு கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நாம் இதை செய்யணும், அப்படி ஆகணும், இப்படி பண்ணணும், இந்த லெவலை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இலக்குகளை வச்சு நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அப்போது அதையெல்லாம் அனுசரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு விசேஷமாக யோசிக்கிறதுக்கான புத்தியே கிடையாது. நாம் தான் அதை சிந்தித்து கரெக்டாக வந்து செயல்பட்டுருக்கிறதா நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்படி தான் சீடனும் வந்து சொல்கிறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, அப்படி நீ நினைக்கிறதா இருந்தால் அந்த நம்பிக்கை தவறு. ஏன்னா விசேஷ புத்தி இல்லாதது நமக்காகுங்கிறார். நமக்கு தான் அந்த விசேஷ புத்தி கிடையாது. நம்மை தவிர, அதாவது பாக்கி எத்தனை வகையான இன விருத்திகள் இருக்குதோ, அந்த வித்தியாசங்கள் இருக்குதோ, எல்லாத்துக்குமே விசேஷ புத்திங்கிறது அங்கே இருக்குது. நமக்கு மட்டும்தான் அந்த விசேஷ புத்திங்கிறது இல்லை அப்படிங்கிறார். அப்போது இந்த ஆகாரம், நித்திரை, மைதுனம் அப்படிங்கிற அந்த 3 விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஜீவிகளுக்கும் பொதுவானது. அது மற்ற மிருகங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் அது பொதுவானது. நமக்கும் அந்த 3 நிலைமைகள் இருக்குது. மற்ற ஜீவிகளுக்கும் அந்த 3 நிலைமைகள்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போது அந்த மற்ற மிருகங்களுக்கு நாம் அறிவில்லை, நாமளே ஒரு நினப்பு வச்சுருக்குறோம். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அறிவுங்கிறது கிடையாது, அதனால் யோசிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்குறோம். அதனால தான் நமக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது, நாம தான் மனிதர்கள்னு சொல்லி ஒரு அபிமானத்தை மட்டும் வச்சுருக்கிறோம். நமக்கு நாமளே ஒரு பட்டத்தை சூட்டிக்கிற மாதிரி நம்மளை நாமளே அபிமானமாக வச்சுக்கிறோம். ஒரு கற்பனை பண்ணி நம்ம வச்சிட்ருக்குறோம். இது நாம் எப்படி நமக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரி தான் மற்ற உயிரினங்களும் தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு இருக்கும். ஓ, நமக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நமக்கு தெரியாது அவங்க அப்படி நினச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ உண்மையிலேயே சாமி சொல்கிறாரு, மனிதருங்கிறது தனிப்பட்ட ஒரு சிருஷ்டியே கிடையாது. எல்லாமே மிருகங்கள் தான், எல்லாமே பறவை இனங்கள் தான். ஊர்வன, பறப்பன, அப்புறம் மிருகங்கள், அப்புறம் நீரில் வாழ்கிறது. இந்த மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா நாமளும் மனிதன்னு சொல்லி நாம் தனியாக ஒரு குறிப்பிட்டு சொல்கிறதில்ல, நம்மளும் ஒரு மிருகம் தான். அது என்ன, நம்மளை இருக்கால் மிருகம்னு வேணால் அழைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் 4 கால் மற்ற மிருகங்கள் நடந்து போகுதுன்னா நம்ம 2 காலில் நடந்து போகிற மிருகம்னு வேணால் நம்மளை கூப்பிட்டுக்கலாமே தவிர, நாமளும் அதே மிருகத்தில் தான், அந்த இனத்தில் தான் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது இந்த இருக்கால் மிருகம், 4 கால் மிருகம் அப்படின்னு சொல்லி வேணால் அந்த மிருகங்களை 2ஆக பிரித்து அதில் இருக்கால் மிருகம்னு வேணால் நம்மளை கூப்பிட்டுக்கலாமே தவிர, மனிதன்னு நம்மளை அழைக்கிறதுக்கு அங்கே ஒரு தனியான சிருஷ்டி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது நமக்கு தான் அந்த விசேஷ புத்தி இருக்குது, நான் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதை எனக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நிரூபிக்கிறதுக்கு
எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நாம இங்க இருக்கிற நடவடிக்கைகள வச்சுக்கிட்டு, ஆ அந்த தேவையில்லாத விஷயங்கள செஞ்சுக்கிட்டு தான் நாம, இது வந்து நான் விசேஷமா பண்ணிட்டேன். எனக்கு விசேஷமான புத்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறோமே தவிர, ஒரு உபயோகமான விஷயத்த நம்ம செஞ்சுட்டு அந்த வேலைய நம்ம செய்யறது கிடையாது. எப்படின்னா, சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கிளிய நீங்க வாங்கிட்டு வந்து, இல்ல பிடிச்சிட்டு வந்து, நீங்க ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்துறீங்க. அதுக்கு தேவையான பழங்கள குடுத்து, அதுக்கு என்ன பிடிக்குமோ மிளகாய குடுத்து, எதையாவது ஒண்ண அது என்ன விரும்பி சாப்பிடுமோ அதெல்லாம் குடுத்து அத நீங்க வளர்க்குறீங்க. வளர்க்கறதோட நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்குவீங்க பாருங்க. அந்த வார்த்தைகள அது கிரகிக்க ஆரம்பிக்குது. நீங்க கிளிகிட்ட போயி ஏதாவது ஒரு விஷயத்த பேசி அத பழக்கப்படுத்துனீங்கன்னா, அது ஈஸியா பேசி பழகிரும். கிளி வந்து பேசும்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மள மாரியே அந்த வாய்ஸ்லயே அது பேசும். அப்படியே அது வந்து அந்த உச்சரிப்ப சரியா அது வந்து பேச ஆரம்பிக்கும். அப்போ நாம சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயத்த சரியா அது வந்து கிரகிச்சுக்குது. அந்த கிரகிக்கிற தன்மைங்கிறது அ அந்த கிளிக்கு வந்து அதிகமாவே இருக்குது. ஆனா, நாம எத்தன நாள் அந்த கிளி கூட இருந்தாலும் கூட, அந்த கிளியினுடைய அந்த பாஷைகள நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீ நம்ம பதில் கேட்டா, அது பதில் சொல்லுது. நம்ம "நீ எப்படி இருக்கிற?" அப்படின்னு கேட்டா, "நான் நல்லா இருக்கிறேன்னு" அது சொல்லும். நம்ம சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, அத கிரகிச்சுக்கிட்டு சொல்லும். ஆனா, அது எந்த மொழியில நம்ம சொல்லி தர்றோம்? என்னுடைய தாய்மொழியில நான் ஒரு கிளிக்கு சொல்லி தர்றேன். அது அதனுடைய மொழியிலேயே அது சரியா புரிஞ்சுக்குது. ஆனா, என்னால என்னுடைய தாய்மொழியில ஒரு விஷயத்த சொல்லி தராம என்னால அத புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த கிளி மாரி மத்த மிருகங்களுக்கும் பாஷைகள்லாம் இருக்கவே செய்யுது. அது கிளி வந்து சும்மா கத்துது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா, அ ஒரு கிளி இன்னொரு கிளியோட சம்பாஷணை செய்யறத நமக்கு கேட்கும்போது சப்தமா தெரியுது. ஆனா, அது ஒரு பாஷை தான் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. ஏன்னா, உலகத்துல எத்தன வகையான ஜீவிகள் இருக்குதோ, அத்தன வகையான பாஷைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த பாஷைகள் நமக்கு புரியாதனால அத நம்ம சப்தமா நெனைக்கிறோம். மத்தபடி அப்படி ஒரு சப்தமெல்லாம் அது கிடையாது. சும்மாலாம் அது கத்தல. ஒரு நாய் குலைக்குது அப்படின்னா, அது சும்மா குலைக்கல. அது ஒரு பாஷை அது. அது ஏதோ ஒண்ண தெரிவிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. நமக்கு அந்த பாஷை புரியாதனால, அது ஏதோ கத்துதுன்னு நாம நெனச்சுக்கிறோம். எப்படின்னா, இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனா, என் முன்னாடி ஒரு ஹிந்திக்காரர் வந்து என்கிட்ட ஹிந்தியிலேயே பேசுறாரு அப்படின்னா, அவர் பேசுற மொழி என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இதுவரைக்கும் ஹிந்திய நான் கேட்டதே கிடையாது. ஹிந்திய விடுங்க. ஆப்பிரிக்காலருந்து ஏதோ ஒரு பாஷைய தூக்கிட்டு வர்றாங்க. நைஜீரியால இருந்தோ, எங்கிருந்தோ ஒரு ஆதிவாசி ஒரு குரூப் வந்து என்கிட்ட வந்து பேசுது. அந்த மொழிய நான் இதுவரைக்கும் கேட்டது கூட கிடையாது. ஏதோ ஒரு சப்தம் மாரி தான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த பாஷைய நான் படிச்சா தான், அது ஒரு பேச்சு, அது ஒரு மொழி அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வரும். இல்லைன்னா, அது வெறும் சப்தமா தான் எனக்கு தெரியும். அதில எந்த பொருளும் என்னால உணர முடியாது. அப்படிதான் நாம ஒரு கிளியோ மத்த மிருகங்களோ அந்த சப்தத்த உச்சரிக்கும்போது, அது நம்ம ஏதோ கத்துதுன்னு நம்ம நெனைக்கிறதுக்கு அதுதான் காரணம். நமக்கு அந்த பாஷை தெரியாதது தான் காரணம். அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. ஏன்னா, அந்த மொழிகள நாம படிக்கல. அப்போ இப்படிதான் பட்சியிலிருந்து மத்த மிருகங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மொழிகள்ங்கிறது இருக்கு. அந்த மொழிகள படிக்காதனால தான் நமக்கு புரியாம இருக்குது. ஆனா, நாம மிருகங்கள்னு நாம கருதி வர்ற மத்த உயிரினங்கள், அவங்க வந்து ஒரு தன்னுடைய கூட்டிலிருந்து இன்னொரு பறவை பிரிஞ்சு போயிடுச்சுனாலோ, தன்னுடைய கூட்டத்திலிருந்து ஒரு உயிரினம் பிரிஞ்சு போயிடுச்சுனாலோ, அது கத்தி கூப்பிடுது. அது பதிலுக்கு அதுவும் கத்தவும் செய்யுது. அப்ப இது ஒரு சம்பாஷணை இல்லாம, அது சும்மா 2 பேர் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. இந்த வீட்லலாம் பல்லி கத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதோட துணை இல்ல, எங்கேயும் தேடி கிடைக்கலன்னா, அது ஒரு சப்தத்த விடும். பதிலுக்கு அங்கிருந்து ஒரு சப்தம் வரும். அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சம்போசனை அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு அது வந்து சும்மா பல்லி கத்துது அப்படின்னு தான் சொல்லுவோம். பல்லி பேசுதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா, அதனுடைய பாஷை நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ அந்த பதில் கொடுத்து அது ஓடி வரவும் செய்யுது. அந்த சப்தத்த கேட்டுட்டு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மொழி அப்படிங்கிறது அங்க இருக்கவே செய்யுதுங்கிறத நாம இதில புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நாம அ இப்படி ஒரு பாஷைய நாம படிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய தாய்மொழியில சொல்லிக் குடுத்தா தான் அத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் என்னுடைய தாய்மொழியில அத சொல்லிக் குடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லிக் குடுக்கணும். இல்லைன்னா என்னால அந்த பொருள கிரகிக்க முடியாது. வெறும் அந்த ஹிந்தியினுடைய வார்த்தைய மட்டுமே 1000 முறை அவர் உச்சரிச்சாலும், என்னால அத புரிஞ்சுக்க முடியாது.
அதுக்கு இதுதான் அர்த்தம்னு என்னுடைய தாய்மொழியில் சொல்லித் தராம என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மத்த மிருகங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. நாம அதனுடைய தாய்மொழி நமக்கு தெரியாது. ஆனா அந்த மிருகத்தினுடைய அந்த மொழிய தெரிஞ்சுக்காமலே என்னுடைய மொழியிலிருந்து நான் சொல்லி தர்றேன். ஒரு நாய பார்த்து ஷேக் ஹேண்ட் அப்படிங்கிறேன். அது கையெடுத்து குடுத்து, அது உடனே அ புரிஞ்சுக்குது. உட்காரு அப்படின்னா உட்காருது. எந்திரி அப்படின்னா எந்திரிக்குது. போ அப்படின்னா போகுது. இங்க வா அப்படின்னா வருது. அப்ப இதெல்லாம் அது எப்படி கிரகிக்குது? நான் அந்த நாயினுடைய பாஷையில போய் நான் குலைச்சு, நான் ஒண்ணும் அதைய நான் சொல்லி தரல. நான் என் பாஷையில சொல்லிக் குடுக்குறேன். ஆனா அது அதனுடைய பாஷையில அது அர்த்தத்த சரிவர புரிஞ்சுக்குது. நாம எத்தன காலம் அந்த நாய் கூட நம்ம வாழ்ந்தாலும் கூட, அந்த நாயினுடைய அது கத்துற கத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ எனக்கு வந்து விசேஷ புத்தி இருக்குதா? இல்ல மத்த மிருகங்களுக்கு விசேஷ புத்தி இருக்குதாங்கிறத நாம இது மூலமாவே நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ நம்மளுடைய அந்த தாய்மொழியில சொல்லிக் குடுக்குற அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவுங்கிறது இருக்கு. அத தாண்டி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த புத்தி சக்திங்கிறது இல்ல அப்படிங்கிறத சாமி சொல்றார். அப்போ நமக்கு தான் வந்து அந்த விசேஷ புத்தியும் அறிவும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அபிமானத்தினால தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர அது உண்மை அல்ல அப்படிங்கிறதையும் சாமி சொல்றார். அதனால விசேஷ புத்தியும் அறிவும் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்த உயிரினத்துக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு நீங்க எந்த பாஷையில பேசினாலும் அது சரியா புரிஞ்சுக்குது. டெல்லியில இருக்கிற ஒரு மாடு, அது ஹிந்தி பாஷையே பேசினவங்களோடயே பழக்கப்பட்டு அது வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்ட நீங்க தமிழ் தேசத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு நீங்க அத வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப இங்க வந்து நீங்க தமிழ்ல பேசுங்க. அது நீங்க பேச பேச அது புரிஞ்சுக்கும். அது பாட்டுக்கு அது லெஃப்ட் திரும்பும், ரைட் திரும்பும், எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு எந்த பாஷையும் அதுக்கு தடை கிடையாது. எந்த பாஷையும் அதனால புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில அது இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. 2வது ஒரு நாம வளர்த்துற ஒரு மாட்ட ஒரு அமாவாசை இருட்டுல ஒரு ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் நீங்க விட்டுட்டு நீங்க வந்துடுறீங்க. நைட் நேரத்துல போய் விட்டுட்டு வந்துடுறீங்க. அதை யாரும் பிடிச்சு வைக்கல, இல்ல வேற ஏதாவது மிருகத்தினால அதுக்கு எந்த ஒரு உபத்திரவும் நடக்கல அப்படின்னா, அது 1 நாளோ 2 நாள்லயோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸுக்கு அனுசரித்து 1 நாள்லயோ 2 நாள்லயோ திரும்பி உங்கள் வீட்டுக்கே அது திரும்பி வந்துடும். அது யாருக்கிட்டையும் எந்த அட்ரஸும் கேட்கறதில்ல. இது எந்த திசைன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு மோப்ப சக்தி இருக்கும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த வழியாக நம்ம வந்திருக்கலாம், இந்த வழியாக போனால் அவர் வீட்டை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை கொண்டு அது நேராக கிளம்பி நம்ம வீட்டை தேடி வந்துடுது. இதே நம்மளை ஒரு பகலில் ஏதாவது ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு தருமபுரி அந்த மாவட்டம் நான் இது வரைக்கும் போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கொண்டு போய் நடுவில் விட்டுட்டு வந்துட்டாங்க என்ன. நான் அதை மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பைபாஸுக்கு வரணும் அப்படின்னா கூட, ஏன்னா பைபாஸுக்கு வந்துட்டோன்னா அங்கே போர்டு வந்துடும், கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த பைபாஸுக்கு வர்றதுக்கு கூட அந்த ஊருக்குள்ளார எப்படி போனால் பைபாஸ் வரும் அப்படிங்கிறத கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னால் வர முடியும். என்னால் அப்படியே கிளம்பி அந்த பைபாஸ் அடைய முடியாது. என்னால் திரும்பி இங்கே கோயம்புத்தூருக்கு வரவும் முடியாது. யார்கிட்டையாவது கேட்டுட்டோ இல்லை ஏதாவது ஒரு போர்டை பார்த்தோ, அந்த அறிவிப்பு பலகையை பார்த்துட்டோ, இல்லை கூகுள் மேப்பை பார்த்துட்டோ, இப்படி தான் என்னால் அதை அங்கேருந்து கிளம்பி வர முடியும். அப்போது இன்னொரு உதவி அப்படிங்கிறது எனக்கு அங்கே தேவைப்படுது. இன்னொருத்தருடைய உதவிங்கிறது தேவைப்படுது. ஆனால் மற்ற மிருகங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானே தன்னுடைய விசேஷ புத்தியை வச்சுக்கிட்டு அது அங்கேருந்து கிளம்பி வருது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த விசேஷ புத்திங்கிறது அந்த மாட்டுக்கு அதிகமாகவே இருக்குது நம்மளை விட. அது யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்காமலே அது சுலபமாக அது கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். அப்போது அந்த ஒரு மிருகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த 4 கால் மிருகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமெல்லாம் 2 கால் மிருகமாக இருக்கிறோம். அந்த மிருக புத்தி அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த அறிவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. மற்ற உயிரினகத்துங்கள்லாம் வந்து நாம் மிருகம்னு சொல்லிக்கிறோமே தவிர அதை வந்து மிருகம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், மனிதர்னு நம்மளை ஏன் குறிப்பிட்டு சொன்னோம், விசேஷ புத்தி இருக்கிறதுனால தான் நம்மளை மனிதர்னு சொன்னோம். இப்போ விசேஷ புத்தி நமக்கு இல்லைங்கிறத இப்போ நிரூபித்தாச்சு. அப்போ விசேஷ புத்தி யாருக்கு இருக்குதுன்னு நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை தவிர மற்ற எல்லா உயிரினத்துக்கும் அந்த விசேஷ புத்தி இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்மளை தவிர மற்ற உயிரினங்களுக்கு தான் விசேஷ புத்தி இருக்குன்னா உண்மையாகவே அவங்க தான் மனிதர்களாக இருக்கிறாங்க. நாம தான் மிருகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ ஏன் வந்து இந்த வித்தியாசம் இருக்குது? சிருஷ்டினா ஒன்றா தானே இருக்கணும். ஏன் அந்த சிருஷ்டியில் வந்து
நாம மிருகமாவும், நம்மள தவிர மத்த எல்லா உயிரினங்களும் மனிதராவும் இருக்கிறதுக்கான விசேஷமான ஒரு விஷயம் என்ன? அப்படிங்கிறதையும் இங்க வந்து சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த அறியறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது? அது முதல்லயே 1வது அத்தியாயத்திலேயே சாமி சொல்லியிருப்பாரு. அறிவு அப்படிங்கிறது ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான். அந்த வாயு எங்க போகுதோ, அது வெளியில வந்துச்சுன்னா, வெளி விஷயங்கள நமக்கு தெரியப்படுத்திரும். அது புருவ மத்தியத்துக்கு போயிடுச்சுன்னா, புருவ மத்தியத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிவிச்சுரும். அப்போ தெரிவிக்க வேண்டிய ஒரு வஸ்துவா இருக்கிறது அந்த வாயு தான். இப்ப நமக்கு விசேஷ புத்தி இருக்குது, இல்ல அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அந்த வாயு தான். மத்த உயிரினத்துக்கு விசேஷ புத்தி இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் அதுக்குள்ளார ஓடக்கூடிய சுவாசம் தான். எனக்கு விசேஷ புத்தி இல்ல அப்படின்னா, அதுக்கு காரணமும் எனக்குள்ளார ஓடக்கூடிய அந்த சுவாச கதி தான் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றார். அதனால தான் ஜீவசக்தியா இருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் அறிவா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம். அந்த வாயுங்கிறது மத்த உயிரினத்துக்கு இயல்பாவே அது ஏககதியா இருக்குது. நமக்கு தூங்கும்போது நடக்கக்கூடிய சுவாசம் வந்து ஏககதியா இருக்கு இல்லைங்களா? அது வந்து சமீரணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு எப்பவுமே அது வந்து சமீரணனா இருக்கு. நம்மள மாரி பின்னகதியா அது இருக்கிறது கிடையாது. நமக்கு வந்து அது சுவாதீனமாவே, அதாவது இயல்பாவே அது வந்து சுவாச கதிங்கிறது பின்னகதியாவே இருக்குது. பின்னகதினா நம்மளிருந்து விட்டு பிரிஞ்சு போறது. ஏககதி அப்படின்னா பிரம்மரந்திரத்தோடயே சதா தொட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த பிரம்மரந்திரத்தினுடைய தொடர்பை விட்டுட்டு வெளியில போகக்கூடியது பின்னகதி. அந்த கதி தான் நமக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த சுவாசத்தினால தான் நமக்கு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்குது. அந்த சுவாசத்தினால தான் நமக்கு விசேஷ புத்தி இல்லாம போறதுக்கும் காரணமா இருக்கு. ஆனா மற்ற உயிரினத்துக்கெல்லாம் அந்த விசேஷ புத்திங்கிறது, அந்த சுவாசகதி எப்பவுமே பிரம்மரந்திரத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு அந்த விசேஷமான புத்திங்கிறது அங்கே இருக்கவே செய்யுது அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அவங்களுக்கு அந்த சதா காலமும் அந்த சுவாசகதிங்கிறது ஏககதியாகவே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பயிற்சியே தேவையில்லை. ஏன் ஞானம் அடைகிறதுக்கு தகுதி நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது அப்படின்னா, நமக்கு தான் வந்து அது தேவைப்படுது. அவங்களுக்கு அது தேவைப்படாதனால அவங்களுக்கு அது தகுதி கிடையாது. அவங்களுக்கு அடைய வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க ஏற்கனவே ஞானத்தில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஞானம் அவசியம் கிடையாது. நமக்கு ஞானம் அவசியப்படுது. ஏன்னா நாம் ஞானத்தை விட்டு தள்ளி நிற்கிறோம். நாம் இப்போ போன ஜென்மத்தில் எல்லாம் வந்து மிருகாதிகளாக நாம் பிறந்து தான் வந்தோம். மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி புல்லாகி பூடாகி புழுவாகி மிருகமாகி அப்புறம் வல்லராய் அசுரராய் தேவராய் முனிவராய் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் லிஸ்ட்டே போடுவார். அப்படி தான் நாமளும் பிறந்து இப்போ கடைசி இந்த ஒரு மானிட உருவத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ஒரு பறவையாகவும் பாம்பாகவும் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னா, சாமி சொல்கிற மாதிரி அந்த விசேஷ புத்தியோடு தான் நாம் எல்லோரும் இருந்தோம். இப்போ தான் நமக்கு அந்த விசேஷ புத்திங்கிறது இல்லாமல் போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நாம் விசேஷ புத்தி இல்லாமல் இருந்தால் தான் அந்த அறியாமைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்த விசேஷ புத்தியிலிருந்து நம்ம விலகி வந்தால் தான் மாயையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா பிரம்மத்திலேயே தொட்டுக்கிட்டு இருப்போம். பிரம்மரந்திரத்தவே தொட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம பிரம்மமாகவே இருப்போம். நம்ம ஆனந்தத்திலே இருப்போம். அந்த ஆனந்தம்னா என்னன்னே நமக்கு தெரியாமலே போயிடும். அந்த ஆனந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், பிரம்மம் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இப்படி ஒரு பின்னகதியை கொடுத்து நம்மளுடைய விசேஷ அறிவை நம்மளிருந்து தள்ளி வச்சு நமக்கு அது இல்லாமல் பண்ணி நமக்கு ஒரு மாயையினுடைய அறியாமையை கடவுள் வந்து கொடுக்குறாரு. இந்த அறியாமையை முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் அறிவுக்குள்ளார நீங்கள் வரும்போது இந்த அறிவு எப்படிப்பட்டது, அந்த அறியாமை எப்படிப்பட்டதுங்கிறத முழுவதும் புரிஞ்ச ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அது புரிஞ்சிக்காத நிலைமையில் மற்ற மிருகங்கள் இருக்குது. அவங்க என்னதான் பிரம்மத்திலே இருந்தாலும், என்னதான் மாயினுடைய பிடியிலிருந்து விலகியே இருந்தாலும் அவங்களுக்கு மோட்சம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மோட்சம் அடையணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே புரிஞ்சு வச்சுருக்கணும். மாயினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். எனக்கு எது வேணும், எது அவசியம், இதில் எது மதிப்பு அதிகமானது அப்படின்னு உங்களால் உணர முடியும். ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 விஷயம் நான் கொடுத்தா தான் நீங்கள் எது சரிங்கிறத பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அந்த செலக்ட் பண்ணுற அந்த ஒப்பீனியன்கிறது உங்களுடையதாக இருக்கும். அப்படி தான் கடவுள் விரும்பினார். மோட்சத்தை நீ தேர்ந்தெடுக்கணும், நானாக கொடுக்கக்கூடாதுங்கிறத கடவுள் முடிவு பண்ணார். மற்ற மிருகங்களுக்கு அந்த மோட்சங்கிறது கடவுளால் கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கு மோட்சத்தினுடைய அருமை என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது அது ஒன்று தான். அவங்களுக்கு மாயை கிடையாது, அவங்களுக்கு அறியாமை கிடையாது. நமக்கு கடவுள் என்ன தீர்மானித்தார்னா, நீ உணர்ந்து மோட்சத்தில் இருக்கணும், மற்றதெல்லாம் உணராமலே மோட்சத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் உணராமலே ஆனந்தத்தில் இருக்குது.
நீ ஆனந்தத்தை உணர்ந்து இருக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணி தான் நமக்கு அறியாமையும் சேர்த்தி கொடுத்து, பாரு இந்த ரெண்டையுமே அனுபவி. இந்த ரெண்டில் எது முக்கியமானது, எது சரியானது, எது உனக்கு நல்ல விஷயங்கிறத நீ தேர்ந்தெடுத்து ரெண்டையும் அனுபவித்து நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு வழிவகையை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நாம் முந்தின ஜென்மம் வரைக்கும் ஞானியாகவே இருந்துட்டோம். ஞானத்திலே இருந்து விசேஷ புத்தியாகவே இருந்துட்டோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு திரையை போட்டு மறைச்சு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னகதியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நாம் அந்த பின்னகதியை நம்ம ஏககதியாக நம்மளுடைய முயற்சியில் மாற்றும் போது அங்கே கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்ம ருசி பார்க்கும்போது உங்களால் கம்பேர் பண்ண முடியும். பின்னகதியில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தொல்லைகளை துன்பங்களை அனுபவித்தோம், இப்போ ஏககதியாகும்போது எவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது உங்களால் அந்த ஆனந்தத்தை விட்டு கொடுக்க முடியாது. உங்களால் சுலபமாக அதை நீங்கள் வேண்டான்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக தான் சாமி இறைவன் நமக்கு அந்த பின்னகதியை கொடுத்து நம்மளை அறியாமைக்குள்ளார அவர் தள்ளினதுக்கு காரணம். அப்படி மற்ற உயிரினத்துக்கு அது சுவாதீனமாகவே அது இயல்பாகவே அந்த சுவாசகதியிலே இருக்கிறனால தான் அந்த விசேஷ புத்திங்கிறது இருக்குது. ஆனால் தான் மற்ற எல்லாத்தையும் விட விசேஷ புத்தியாக தான் இருக்கிறோங்கிறது அதுக்கு தெரியாது. நம்மளை மாதிரி அதனால் யோசிக்க முடியாது. இப்போ நமக்கு பாருங்கள், அந்த பின்னகதி இருக்கிறனால எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குதுன்னு. அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. தூங்கணும், சாப்பிட்ணும், மைதூனம் பண்ணணும், சம்யோகம் செய்யணும். இதை தவிர அவங்களுக்கு எந்த வேலையுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அந்த மாயையில் இருக்கிறனால அந்த அறிவு இன்னமும் பின்னகதியாக மாறி அது கெட்டு போனதுனால நம்ம நிறைய யோசிக்கிறோம். இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி செஞ்சால் ஆனந்தம் கிடைக்கும், அப்படி செஞ்சால் ஆனந்தம் கிடைக்கும்ன்ட்டு நம்ம நிறையா விஷயங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய மூளையும் அந்த மனசும் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அது இருக்கிறது கிடையாது. அவங்க தூங்கும்போது கூட விழிப்போடு இருப்பாங்க. ஒரு நாய் ரோட்டில் படுத்து சும்மா தூங்கிட்டு இருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு லேசாக ஒரு கல் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிடும். அது எப்படி அந்த தூக்கம் கலையுதுன்னே அதுக்கு தெரியாது. டக்குன்னு எந்திரிச்சிடும். ஒரு சின்ன சப்தம் போதும் அதை எழுப்பி விடுறதுக்கு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாய் ஒரு ஓரமாக எங்கேயாவது குலைக்கும், உடனே இது எந்திரிச்சிடும். ஆனால் நாம் தூங்குனா நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ சப்தம் கொடுத்து நம்மளை தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கும்னு. அதுதான் அறியாமைக்கும் விழிப்புணர்வுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அவங்க தூங்குனாலும் விழிப்போடு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை தான் நமக்கு வேணும். ஆனால் அவங்களுக்கு அது சுலபமாகவே கொடுத்ததுனால அதனுடைய மதிப்பு என்னன்னு அவங்க தெரியாமலே அந்த நிலைமையில் அவங்க இருப்பாங்க. நாம் தெரிஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு கடவுள் அந்த பின்னகதியை கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இப்போது இந்த பின்னகதி அப்படின்னு சொல்லும்போது அது ஏககதியாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது பின்னகதி அப்படின்னா நமக்குள்ளார சமீரனோட சதா தொட்டுட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஏககதி. அது தொடாமல் அதிலிருந்து விட்டு விலகி அது வெளியில் பிரதிபலிக்கும் போது அதுக்கு பேர் பின்னகதின்னு பேர். இப்போ நமக்கு பின்னகதியாக இல்லாமல் அது ஏககதியாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய புருவ மத்தியத்தில் லயமாகும். அப்போது அறிவாகி அந்த ஜீவசக்தியாகி இருக்கக்கூடிய அந்த வாயுங்கிற பொருள் நமக்குள்ளார அடங்க ஆரம்பிக்கும். அப்படி அடங்கும்போது தான் நமக்கு அறிவு உண்டாகுது. அப்படி அந்த அறிவோடு இருந்தவங்க தான் அனுபவஸ்தர்கள். அவங்க தான் ஞானிகள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு பேசுகிற ஒரு நிலைமையில் இருந்தோம். அதனால் மனிதருங்கிறது ஒரு தனிப்பட்ட சிருஷ்டி கிடையாது. யாருமே பிறக்கும் போதே மனிதன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிறவியும் கிடையாது. அவங்களும் அப்படி தான். மற்ற உயிரினத்தை சாமி மனிதன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தொழிலை அனுசரித்து தான், அவங்களுடைய செய்கையை அனுசரித்து அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஏககதி ஓடுதா, அவங்க மனிதர்கள். நமக்கு ஏககதி ஓடலையா, நாம் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர நம்மளுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் நம்மளை மிருகம்னோ அவங்கள மனிதர்னோ அவர் பிரித்து பார்க்கல. அதே ஏககதி நமக்குள்ளார ஓடுச்சுன்னா நாமளும் மனிதர்கள் தான். நமக்கு ஓடக்கூடிய அதே பின்னகதி அவங்களுக்கு என்றைக்காவது ஓடுச்சுன்னா அப்போ அவங்களும் மிருகங்கள் தான் அப்படிங்கிறது தான் இங்கே சாமி குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம். அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம்னு சொல்கிறதுக்கு காரணம். மனிதன்னா யார்? ஏககதியோடு இருக்கணும். அவன் தான் மனிதன். நமக்கு ஏககதி என்றைக்கு ஓடுதோ அன்றைக்கி தான் நாம் மனுஷனாக முடியும். அப்போ தான் நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதுக்கு காரணம். அதனால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த தோற்றம்ங்கிறது நம்மளுடைய பின்னகதியிலிருந்து வந்தது. நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகமும் இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே நம்முடைய சக்தி அந்த புருவ மத்தியத்தில் அடங்காமல் அது வெளியில் பிரதிபலிப்பாக வெளியில் உண்டு பண்ணி வச்சுருக்குது இந்த தோற்றத்தை. இந்த தோற்றம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் மனிதனாக முடியாது. ஏன்னா பின்னகதி ஓடிட்டுருக்குதுன்னு அர்த்தம். எப்போ இந்த பின்னகதி இல்லாமல் அது ஏககதி ஆகுதோ அப்போ இந்த வெளி தோற்றம்ங்கிறது
நசிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். எப்படின்னா, ஒரு மத்தியான வேளையில் நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகும். அந்த தோற்றத்துக்கு காரணம் என்னென்னா, சூரியனுடைய கிரகணங்கள் வந்து அந்த வறண்ட பிரதேசத்தில் பட்டு பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிக்கும் போது ஒரு ஜுவாலையோட, ஒரு அனலாக அது வந்து எழுந்திரிக்குது. அந்த அனலில் தான் நம்ம பார்க்கும்போது, அந்த அனலினுடைய அசைவை நம்ம பார்க்கும்போது, ஏதோ தண்ணி இருந்து அசைகிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுதே தவிர, அது வந்து உண்மையாகவே அந்த நெருப்பினுடைய ஜுவாலை தான் அது. அது அந்த ஒரு மண்ணில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலையை தான் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு காணல் நீராக தான் இந்த உலகம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ அந்த தண்ணீர் இருப்பதாக தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து எந்த ஒரு நிழலும் கிடையாது. மரத்தினுடைய நிழல் எதுவும் இல்லாமல் அந்த கிரகணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அந்த உஷ்ணத்தை வந்து அந்த சமதளப்படுத்துறதுக்கு, அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அங்கே ஒரு மரமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா அங்கே வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவு ஏற்படும். அதை செய்யறதுக்கு பாலைவனத்திலையோ இல்லை ஒரு அதாவது ஒரு ஒரு எம்டி லேண்டில் ஒரு பெரிய ஒரு சமதள பரப்பளவு இருக்குது அப்படின்னா, அங்கே எந்த மரமும் இல்லை அப்படின்னா, அந்த சூரியனுடைய கிரகணங்களை தடுக்கிறதுக்கு, அதை குறைக்கிறதுக்கு அங்கே வழி இல்லாமல் போகும்போது, அந்த அதிகப்படியான உஷ்ணத்தில் எந்திரிக்கக்கூடிய ஜுவாலை தான் நமக்கு தண்ணீர் மாதிரி தெரியறதுக்கு காரணம். அப்போ அந்த ஜுவாலைங்கிறது தண்ணீருன்னு நம்ம நினச்சி தப்பாக எண்ண வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது உண்டாகுது. உண்மையாகவே பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அது தண்ணி இல்லைங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அப்போது இதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு, அது வெளியில் பிரதிபலிக்கும் போது அதில் ஜொலித்து கொண்டிருக்கிற அந்த ஜுவாலையில் தான் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த உலகங்கிறது உண்டாயிருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இப்படி ஒரு உலகம் இருக்கிறதா ஒரு தோற்றம் உண்டாகுதுன்னா, நம்மளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஜுவாலையிலேருந்து தெரிஞ்சது தான் அது. காணல் நீர் மாதிரி உண்மையாகவே இது இல்லாதது தான். இப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து மிருக புத்தியினுடைய வேலை. நான் இப்படி ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னா, எனக்கு இன்னும் மிருக புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய கதி பின்ன கதியாக ஓடிட்டு இருக்குது. அது சமீரனோட தொடாமல் ஏக கதியாக இல்லாமல் அது பின்ன கதியாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அப்போது அந்த இந்த தோற்றம்ங்கிறது எங்கிருந்து வந்திருக்கு? என்னுடைய சக்தியிலிருந்து வந்திருக்கு. எனக்கு உள்ளார இருந்து வெளியில் வந்திருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னுடைய இந்த தோற்றத்தை நசிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய சக்தியை உள்ளிலே அடக்கி இருக்கிறதுக்கு நான் பழக்கப்படுத்தணும். அப்போது என்னுடைய சக்தி வெளியில் வியாபிக்கும் போது தான் அதிலிருந்து உண்டான பிரதிபிம்பத்தை தான் நான் இங்கே உலகம்னு சொல்லி நம்ம வெளியில் பார்த்துட்ருக்குறேன். அதை வெளியில் வியாபிக்க விடாமல் அது என்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே நான் போய் சேர்க்கும்போது இந்த தோற்றம் நசிஞ்சு போயிடும் அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன் வந்து நம்மளை நிஷ்டையில் அனுபவிக்கும் போது கண்ணை வந்து புருவ மத்தியத்தை பார்த்து திறந்த விஷயத்திலே வச்சுருந்து ஏன் கவனிக்க சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய சக்தி அதாவது மனம் அது புருவ மத்தியத்தில் லயிச்சிருச்சு அப்படின்னா கண்ணு திறந்திருந்தாலும் இந்த உலகம் தெரியாது. அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும். கண்ணு திறந்திருக்கும், என் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய சக்தி என்னுடைய புருவ மத்தியத்தில் லயிக்கும் போது என் கண்ணு திறந்திருக்கும். ஆனால் உலகம்ங்கிறது என் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த தோற்றம் அங்கே நசிஞ்சு போயிடும். அதை நாம் சரியாக உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி கண்ணு திறந்த நிலையிலேயே புருவ மத்தியத்தை பார்த்து அவர் தியானம் பண்ண சொல்கிறதுக்கு காரணம். அதுக்காக நம்முடைய கருவிழிகளை உள்ளுக்குள்ளார வரைக்கும் கொண்டு போகணும், இன்னும் அது தெரியாத அளவுக்கு கொண்டு போகணும்னு நம்ம அதை போட்டு அழுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மனம் உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் கண்ணு திறந்திருந்தாலும் கருவிழி மேலே பார்த்தாலோ கீழே பார்த்தாலோ இல்லை நடுவில் பார்த்தாலோ சைடில் பார்த்தாலோ எப்படி இருந்தாலும் இந்த தோற்றம் நசியறது தான். அதனால் அந்த கருவிழி இன்னும் மேலே அதிகமாக போகணும். ஏன்னா அப்பாவுடைய படத்தை பார்ப்பாங்க, அவர் நிஷ்டை படம் இருக்கும், அதில் அவருடைய கருவிழியே கண்ணுக்கு தெரியாது, வெறும் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அவர் கருவெளி ஃபுல்லாக உள்ளே தானே தள்ளியிருக்கிறாரு, நம்மளும் தள்ளுவோன்னு சொல்லி போட்டு அழுத்துவாங்க. புருவ மத்தியத்தில் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும், கண்களில் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த வலியே அவங்க மனசை உள்ளில் அடங்க விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மாறிடும். அதனால் இயல்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு மேலே அந்த கருவிழி தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கி அதை புருவ மத்தியில் குறுக்கி பார்த்தீங்கன்னா போதும். மனம் அதில் லைக்க செய்கிறதுக்கு கவனத்தை நீங்கள் அங்கே வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பார்வையை மேல் நோக்கி வைக்க சொன்னார். ஏன்னா அந்த பார்வை தான் கவனத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அந்த பார்வை வேறு கவனம் வேறு அப்படிங்கிறது நம்ம இங்கே பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லை.
பார்வை வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா கவனமும் அது பின்னாடியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பார்வையை வெளியில் வைக்காம, கண்ணு திறந்திருக்கணும் அப்படின்னா பார்வையை வெளியில் வைக்காம புருவ மத்தியத்தை பார்க்க சொல்கிறதுக்கு காரணம். நம்ம புருவ மத்தியத்தை கவனித்து அதை நம்ம பாருங்கள், புருவ மத்தியத்தை பார்த்து அப்படிங்கிறத விட நம்ம கவனிச்சுங்கிற வார்த்தையை தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பார்க்குறதே அது கவனமாகுதுங்கிறது நமக்கு பதிஞ்ச ஒரு விஷயம் அது. அப்போது நாம் அந்த கவனத்தை நம்ம புருவ மத்தியத்தில் வச்சுருக்கும் போது அந்த மனம்ங்கிறது அந்த சொஸ்தானத்தில் போய் அடங்குச்சு அப்படின்னா இந்த தோற்றம்ங்கிறது நசிஞ்சு போகிறத நம்மளால் உணர முடியும். அப்போ இந்த தோற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட இந்த சக்தி தான் இங்கே தோற்றமாக இருக்குது. அதை நம்ம என்னைக்கு இந்த தோற்றத்தை இல்லாமல் பண்ணுறோமோ, இந்த உலகங்கிற தோற்றம் நம்மளிலேருந்து நசிஞ்சு போகுதோ, அப்போ தான் நாம் மனிதராக முடியும். அப்போ தான் நம்மளுடைய சக்தி புருவமத்தியத்தில் அடங்கி நாம் அறிவுள்ளவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதனால தான் மனனம் செய்பவனே மனிதன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். மனனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு பேர். அப்படின்னா நித்தியம் எது அனித்தியம் எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியற ஒரு நிலைமை அது. எது நித்தியம் எது அனித்தியம்னு பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த விவேகம் தான் மனனம் செய்கிறது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. இப்போது வெளியில் வர்றது அனித்தியம் அப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்லிட முடியும். உள்ளுக்குள்ளார இருந்தால் நித்தியம்னு சொல்லிட முடியும். அப்போது நான் செய்யக்கூடிய காரியங்கள் வெளியில் பார்க்குறேன்னா உள்ளே பார்க்குறேன்னா அப்படிங்கிறத கவனித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை நம்ம அதிகமாக கவனிக்கிறது கிடையாது. நான் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு நண்பரை பார்த்து பேசி ஒரு நேரத்தை பொழுது போக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் அந்த நேரத்தில் யோசிக்கணும், இப்போ நான் நித்தியத்துக்காக இருக்கிறேன்னா அனித்தியத்துக்காக இருக்கிறேன்னா, இப்போ நான் நித்தியமான வேலைகளை செய்கிறேன்னா அனித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறேன்னாங்கிறத உடனே கவனத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விவேகம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம கவனிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நித்தியத்துக்கான வேலைகளை அதிகப்படுத்திடுவோம். இதை கவனிக்காதனால தான் அங்கே அனித்தியத்துக்கான வேலைகள் அதிகமாக போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு சூப்பர்வைசரோ ஒரு மேனேஜரோ இருப்பாங்க. அவன் ஓபி அடிக்கிறானா இல்லை சரியாக வேலை செய்கிறானா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு அவன் பக்கத்தில் நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் ஓபி அடிக்க முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த மேனேஜர் அதை சரியாக கவனிக்காமல் அவர் வேற எங்கேயோ இருந்துட்டு வேறு ஏதோ ஒரு கேபினில் இருந்துக்கிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா, இங்கே கவனிக்க ஆள் இல்லாதனால இவங்க பாட்டுக்கு இவங்க ஃப்ரீ டயத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கே சரியாயிரும். அதுக்கு தான் அங்கே சூப்பர்வைசரையோ மேனேஜரையோ நியமிக்கிறதுக்கு காரணம். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நம்மளுடைய செய்கைகளை நாம் தான் மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு செய்கைகளையும் நாம் கவனித்து இது நித்தியத்துக்கான செய்கையா அனித்தியத்துக்கான செய்கையாங்கிறத நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா போதும், அந்த மனசு மாட்டிக்கும். அந்த கேள்விக்கு பதில் அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா, ஆமாம் நாம் செஞ்சது தப்பு தான், நாம் இங்கே இருக்கக்கூடாது, நாம் உள்ளே இருக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம், இது அவசியம் இல்லாத வேலை, இதுக்கு இந்த அவசியமில்லாத வேலைக்காக அவசியமான ஜீவசக்தி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோமேங்கிற அந்த நினப்பு வர ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை மானிட்டர் பண்ணுற வேலையை தான் மனனம் செய்கிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ அந்த நித்தியம் எது அப்படிங்கிறத ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா அவனுக்கு சப்தம் இல்லைங்கிறார். ஏன்னா சப்த ரூபமாக வெளியில் போகிறது கூட நம்மளுடைய ஜீவனுடைய நஷ்டத்தை உண்டு பண்ணுது. அது அவனுக்கு அசைவும் இல்லை. சப்தத்திலிருந்து தான் நமக்கு அந்த அசைவு உண்டாகுது. அந்த சப்தத்திலிருந்து தான் நமக்கு மனம் வெளிப்படுது. அந்த சப்தத்திலிருந்து தான் 4 அகங்காரம் உண்டாகுது. அப்போ இது எதுவுமே இல்லாமல் போகும்போது அவனுடைய சக்தி என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளாரே அடங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அவன் அந்த மனனம் செய்கிற நிலைமையில் இருக்கிறவன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய வேலைகள் எது, எங்கே நம்ம வேலை செய்யணும், எந்த வேலையெல்லாம் நம்ம விடணுங்கிறத புரிஞ்சவனாக இருப்பான். எது நமக்கு அவசியமான வேலை, எது நமக்கு அவசியம் இல்லாத வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவனாக இருப்பான். அவன் தான் நித்திய வஸ்து விவேகம் செய்கிறவன், அவன் தான் மனனம் செய்கிறவன். அப்படி செய்கிறவன் தான் மனிதன் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி சப்தம் இல்லாமல் போகும்போது அங்கே நித்தியம் இல்லை. அந்த சப்தம்ங்கிறது நித்தியமான ஒரு பொருள் கிடையாது, அது அனித்தியமான பொருள். ஏன்னா நம்மளை நாசம் செய்யக்கூடியது அத்தனையுமே அனித்தியம்தான். நம்மளை நாசம் செய்யாமல் நம்ம ஜீவசக்தியை தக்க வச்சுக்கிறது, அதாவது தனக்குள்ளாரே அடக்கி வைக்கக்கூடிய நிலைமையை வச்சுக்கிறது தான் நித்தியமான ஒரு வேலை. அதனால் சப்தத்தை தன்னில் தானே அடக்கி வச்சிருக்க தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால தான் நாம் ஆலோசனை சமயத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு சப்தத்தை உண்டாக்க முடியுமா? ஏன்னா நம்ம மனசு உள்ளுக்குள்ளார வந்துடுது. தூங்குகிற சமயத்தில் நம்மளால் ஏதாவது சப்தத்தை உண்டாக்க முடியுமா? அப்பவும் மனம்ங்கிறது உள்ளில் அடங்கிடுது.
நம்ம செத்துப்போன பிணத்திற்கு ஏதாவது சப்தம் உண்டாக்க முடியுமா? அங்க மனசே இல்லாம போயிருது. அப்போ மனதினுடைய வியாபகத்தன்மை வெளியில வந்தா மட்டும் தான், இந்த சப்தம்ங்கிற ஒரு விஷயத்தையே நாம உண்டு பண்ண முடியும். அதனால நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஏதோ கத்தி பேசுறாங்க. கஜ 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 கஜன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, நமக்கு உடனே ப்ரெஷர் ஆயிரும். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவோம். நமக்கு அவங்களுடைய செய்கைகள்லாம் வெறுப்பாவே தோன்ற ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த ஆழ்ந்து யோசிக்கும்போது அங்க அமைதி தேவைப்படுது. நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நிலைமைங்கிறது அங்க தேவைப்படுது. அந்த நேரத்துல நம்மனாலயும் சப்தத்த உண்டாக்க முடியாது. வெளியில இருக்கிற ஒரு சப்தத்தையும் நம்மளால ஏற்க முடியாது. அப்ப அங்க சப்தம்ங்கிறது உள்ளார்ந்தும் வர்றது கிடையாது, வெளியிலயும் போறது கிடையாது. இந்த நிலைமையில தான் அங்க அந்த யோசனைங்கிற ஒரு சமயமே அங்க வந்து உண்டாகுது. அதனால எப்போ நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய சப்தம் நமக்குள்ளாரே அடங்குதோ, அப்பதான் நம்ம மனிதராகுறோம். அப்பதான் மனம்ங்கிறது நமக்குள்ளாரே லயிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ மனம் தனக்குள்ளார லயிக்கும்போது, தானா தன்மயமா இருக்கக்கூடிய அந்த மோட்சம்ங்கிற நிலைமைய நம்ம அடைய முடியும். அப்படி செய்யறவன் தான் மனிதன். அதனால தான் மனிதருக்கே மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். அதெல்லாம நம்ம சப்தரூபமா நம்முடைய ராகத்து வேஷாதிகளா இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளோட நாம இத மனச வெளியில விட்டு சம்மந்தப்படுத்திக்கிட்டு, நாம மத்த மனிதர் அப்படின்னு சொல்லி நாம தான் மனிதர்ன்னு சொல்லி ஒரு அபிமானத்தோட நம்ம நடந்துக்கிட்டு, உண்மையாவே நம்ம மனிதர்னா யாருன்னே தெரியாம நம்ம தான் மனிதர்ன்னு நம்ம அபிமானிச்சுட்டு நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஜீவசக்தி விரயமாய் போயிட்டு தான் இருக்கே தவிர, அத தடுக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு யுக்தியும் இல்லாம போகுது. அதனால நாம மனிதராகணும் அப்படின்னா, இந்த ராகத்து வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகள், இந்த தொழில்கள்லாம் விட்டுட்டு, அந்த சப்தமா இருக்கக்கூடிய மனதனுடைய வெளிப்பாட உள்ளுக்குள்ளாரே அடக்கி நாம பழக்கப்படுத்தணும். அப்பதான் நாம மனிதர். அத பண்ணாத வரைக்கும் நாம மிருகங்கள் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். ஸோ இதுதான் வந்து ஆ விசேஷ புத்தி அப்படிங்கிற பேர்ல நமக்கு வந்து விசேஷ புத்தி இல்ல. மத்த மனிதர்களுக்கு தான் விசேஷ புத்தி இருக்கு. நமக்கு ஏன் விசேஷ புத்தி இல்ல அப்படிங்கிற காரணத்தையும், எப்படி இருந்தா நமக்கு விசேஷ புத்தி நமக்கு வருங்கிற காரணத்தையும் சாமி வந்து இந்த அத்தியாயங்கள்ல தெரிவிச்ச ஒரு விஷயம். ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன? ஏன் இந்த உருவ வித்தியாசம்னு தான் கேட்டாரு. இந்த உருவ வித்தியாசத்த பத்தி அவர் இன்னும் பதில் சொல்லல. அதுக்கு முன்னாடி மனிதன், மிருகம் அப்படிங்கிற விஷயத்துக்கான டெஃபினிஷன் மட்டும் தான் சாமி குடுத்துருக்கிறாரு. ஸோ நாளைக்கு வந்து அந்த உருவ வித்தியாசம் என்ன? ஏன் அந்த உருவ வித்தியாசம் அப்படிங்கிற டாபிக்க வந்து நம்ம நாளைக்கு கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம்.